டெஸ்டுக்கு போன மனுஷன் நல்லா மூக்கு முட்டை குடிச்சு போட்டு நிறவெறியில வரணும். என்ன பாக்குறீர்கள்? இப்படியும் ஒரு மனசு இருப்பாளோண்டு தானே. என்ன செய்யறது? எந்த நிலைமை அப்படி. எந்த நேரம் பார்த்தாலும் மெசேஞ்சர், ஃபேஸ்புக், டெலிபோன், வைபர்ன்னு சொல்லி எந்த நேரம் டெலிபோன். கிசு கிசுக்கிறது என்ன கண்டோன கதை சொன்னிப்பேர் கிட்ட போனோட கிசு கிசுக்கிறது படக்கண்டு வைக்கிறது. இன்றைக்கு எப்படியும் இந்த டெலிபோன் கூட்டை எடுத்து போடணும். அப்போதே ஃபெஸ்டுக்கு போனது இன்னும் காணையில அடிக்கடிக்க என்கேஜ் ஆயிருக்கு. இனிமே வந்து 4 கதை விடுவேன் பாருங்க. கதைச்சு கேக்கு போல இந்த குளிர்க்க வந்தது உள்ளுக்க வராம கங்கல்ல நின்று கதைக்குதே. நான் சொன்னான் தானே உங்களுக்கு, நீங்க நேற்று பேஸ்புக்கில் போட்ட படம் நெளிஞ்சு போய் கிடாக்கு, கொஞ்சம் எடிட் பண்ணி போட்டீங்கன்னா சூப்பர். ஓ மற்றது நேற்று பின்ன இருந்தால் பியூட்டி கிரீம்ன்ற ஒரு கிரீம் வந்த ஆப்போட்டைக்கல. ஓ அதை வேண்டி பூசினா வெளுத்துருவீங்க. ஒரு நாள் நீங்கள் இரவில் ஸ்லீப்பிங்குக்கு போயிருக்க நான் யங்கன்னு போட்டு ஸ்லீப் பண்ணினீங்கன்னா பிடிக்க கத்தால யங்க வந்துடுவீங்க. வீட்டை சொல்ல இல்லையோண்டோ இந்த பெருமண்டு நம்பிக்கையை உங்களுக்கு வீட்டை சொல்லி பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு தாங்க ஐயோ நீங்கள் உங்க நண்டு சமைக்கிறீர்கள் இஞ்ச வருகிறது வாசம் வீட்டையோ. ஐயோ அன்றைக்கு ஒருக்கா முட்டை பொரியடி சாப்பிடுவோம்னா முட்டையை பொறிச்சு வைக்க கோழியை வந்து பேசி போட்டு போகும். இப்படி என்றால் நான் முட்டை விட்டு இருக்க மாட்டேன். ஆட்டை ஊரில் வார்த்தது சாமியால் உதவாது குட்டான்பு குட்டி மாதிரி இரவில் லைட்டேன்னு ஊற்று போட்டு ஏறி போய் படுத்துடும். ஐயோ உங்களோட கதைக்கிறதானே ஆறுதல். சரி எல்லாம் வந்துட்டுது இனி தொல்ல நான் அழிச்சிட்டு போறேன், நீங்களும் அழியுங்கோ. ஓ பாய். எங்கேப்பா போட்டு வாரியல் இவ்வளவு நேரம் டெலிபோன் அடி அடிக்க? பாட்டிக்கு போனீங்க டெலிபோன் ஏன் ஆன்சர் பண்ணல? எந்த டெலிபோன் அப்பா உங்களோட டெலிபோனே காணல. பின்னுக்கு அப்படியே கிடக்கு சூடா இருக்கு. அப்ப அப்போல இருந்து எடுக்கல பாவிக்கல இல்ல. அப்போ இப்ப கதைச்சு கேட்டது வழியில அது அப்பா அம்மா சொன்ன வாடி நடுஜாமத்துல நடந்து வரைக்க பேய்கள் நடமாடுற நேரம் சும்மா கதைச்சு கொண்டு வாடா பொழுது போகும் என்று சொன்ன மற்றும் படிக்க நான் இதுகள்ல ஒன்றும் இல்லை. அப்ப பேயல் பிசாசலோட காய்ச்சனியா? ஓ அப்ப கிரீம் பூச சொல்லியா இருக்கோ சொன்ன மாதிரி கிடந்து பேய்க்குத்தான். பேக்கு பேய் யார் சொல்லுவாப்ப இன்றைக்கு உண்டாக்கலான்னு நாளை பேயா வாரம். ஆனா நீ இப்பவே அதை விட்டுட்டு அதுகளுக்கு மேல சுடலேக்க பாட்டி என்ற பூசா கேட்டது. ஒரு பொய்ய சொல்லி போட்டு எத்தனைய சுத்துது. நல்ல காலம் அப்பவே காது குத்திட்ட. என்ன காது? என்ன இல்லையப்பா அன்றைக்கு காது குத்தன்னு நண்டு கறி சாப்பிடலையோ நண்டோ. அப்ப ரேமால மெலிவு போதண்டா போல நல்லா நண்டு வாங்கி சமைச்சு வச்சிருக்கிறேன். உங்களுடைய சின்ன வெங்காயம் விருப்பம் இல்லோ? அப்ப சின்ன வெங்காயமும் போட்டு முட்டை பொரிச்சு ஆடும் காய்ச்சி வச்சிருக்கிறேன். என்ன இது இன்றைக்கு முடிச்சிருக்கிற லைட்டுகள் பூங்காவனம் மாதிரி எரியுது. மற்றும்படி சொல்லுவியால் நான் பாயிரன் போய் படுத்துடுவேன் 1 மில்லியன். அப்ப வடிவா செய்து வச்சிருக்கிறேன். என்னப்பா கணவனப்பு கொஞ்சம் குறைவா கிடக்கு ஒரு பெக்கடிச்சுட்டு சாப்பிடுங்க. இல்ல காரணம் எனக்கு ஏதோ மனம் சஞ்சலப்படுது. அதுதான் எரியிரம் புரியிரம் அன்பா கதை சொன்ன சந்தோம் சாப்பிடுங்கப்பா. நான் நடக்கிறேன்னா கொஞ்சம் அப்படி இப்படித்தான் போட்டு சாப்பிடும். இது நண்டோ? ஏனப்பா நண்டு கறி சரியில்லையே. மற்றபடி சாமத்துல வந்து அங்க தடவி இஞ்ச தடவி எல்லாம் தேடுவியல். அப்ப செய்து வச்சன் வயிறார சாப்பிட்டா நித்திர முழிப்பு வராது வடிவா படுக்கலாம். அப்பா இப்படி அப்பவே இருந்துட்டா என்ன போடுங்க. இது சின்னவங்க இல்ல எனக்கு ஒன்றும் வேண்டாம், கொஞ்சம் டயர்ட் ஆகல. ஏன் இருக்காது? என்ன பிளிங்கண்டது பேருந்து? அது பிளிங்கண்டல சும்மா அது இது அப்புறம் நீ இதை பாரு. நான் சும்மா பாருங்க இப்ப சத்தம் கேட்டதோ இல்லையோ, மெசேஜ் வந்ததோ இல்லையோ, யார் அடிச்சது இதெல்லாம் சொல்லணும். எனக்கு ஒரு பிரைவசி இருக்கு. இந்த ஆறு அடிக்கிறது எங்க அடிக்கிறேன் கேள்வி கேட்கப்படாது.
இங்கே டெலிபோன் வார நேரத்துல வந்தா நாங்க கேட்க மாட்டோம். ஆ. இப்ப எத்தனை மணி? 1:58. இப்ப யார் அடிக்கிறது, யார் மெல்லிங் போடுறது? அவன் வர்ற கணிக்கிறா. போன வருஷம் 3000 குரோன் உழைச்சுதான் டாக்ஸ் எவ்வளவு திரும்பி வர மட்டும் கேட்கிறான். 3000க்கு அங்க அடிச்சு கேட்க வேண்டியானே. அங்க பூட்டு, அதான் அங்க பூட்டு இங்க பூட்டண்டா. இவட்ட டாக்ஸ் லெவலே பாக்குறது நான். அங்க பூட்டன்னு இங்க அடிக்கிறான். இவர் ஓப்பனா இருக்கிறேன். சரியோ, அமலாக்கா விமலாக்கா பவளக்கா எல்லாரும் இவர்கிட்ட அடிச்சு கேட்கணும். அதான் வீட்டுக்கு உங்களுக்கு எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. ஊர்ச்சனன் நம்புது. நல்லவன் நல்லவன் 4 விஷயம் தெரிஞ்சவன். ஐயோ ஐயோ, நீ இங்கேப்பா இதுக்குத்தான் நாங்க கத்துற. நாங்க இப்படி இப்படி பொய்யல புரளியில சொல்றபடியா. அது சரி, பெஸ்ட் எப்படி போச்சு? சும்மா போச்சு. சும்மா போனா ஆடினேன். நீங்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டீங்களப்பா. மெட்ட புருஷன் மேலாம் வந்து பொஞ்சாதி மேருக்கு ஆதியிலேருந்து அந்த மட்டும் பெஸ்ட்ல நடந்த எல்லாம் சொல்லுவீங்க. அது எங்களை கூடான்னு சொல்லி அவன் நல்ல வேண்டு போட்டு கொடுக்குறான். உதுக்கு நான் பெற இல்ல. இங்க இந்த குணமண்ணையும் உங்களோட பாட்டிக்கு போனவர் 10:30 அந்த டான் வீட்டை வந்துட்டு என்ன மாய் மனசிய பாக்குது. கோழி குஞ்சு அணைச்சொண்டு போற மாய் அந்த மாய் அணைச்சு பயத்துல ஒரு குடி இருக்கோ ஒரு வரி இருக்கோ அந்த மனசு சொல்ற அளவுல செய்து கேட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்து நல்ல வடிவா இருக்குது. இப்ப என்ன நடந்த குணமண்ணைக்கு? என்ன நல்லவைக்கு காலமில்ல 2 அடைப்பு. ஏன் வந்தது அடைப்பு? நெடுக ஒரு ஆளையே பார்த்தோன்னு இருந்தா அடைப்பு வேற. ஐயா, நீங்கள் போய் என்ன செய்ய வேணும்டா? இன்றைக்கு பார், இன்றைக்கு பார், இன்றைக்கு பார், நீ பார். பொசிக்கினிங் என்ன சொல்லுது? என்னது பொசிக்கினிங்? பொசிக்கினிங் दीसम सितर में कूणा वारदात डोर बुट दीसम सितर उइते में वेन्नर लेवल अंगियर. அது பொசிக்கிறீங்களா பொஸ்கினிங்? அப்பா பொஸ்கினிங் என்ன சொல்லுதென்றால், வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சடைஞ்சு கிடக்கிறதால மன அழுத்தம் கூடுறதால உங்களுக்கு ஆயுள் காலம் கொஞ்சம் குறைய வேண்டும். வெளியில போய் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி செய்து உங்களுக்கு விருப்பமான செயலை செய்யறதால மன அழுத்தம் குறையறால வாழ்க்கை தரம் கூட. அதே என்னமாயி சோடிச்சு பொருத்தமா போறிய குடிச்சு ஒவ்வொரு வள்ளியும் போய் குடிச்சிட்டு கோயிலுக்கு புரண்டு பாரு போட்டு வரதா உங்களை கொண்டு. நான் வெளியில போறேன், தண்ணிய போறோம், இந்த பிரச்சனை ஓப்பனா வெண்ணரோட கதைக்கிறோம். ஒரு பிரச்சனையும் இல்ல, சந்தோஷமா திரிகிறோம். வீட்டுக்கு வச்சு மனசுக்கு பயந்து பெருண்டு அடிச்சு தக்கன போறது. உதாரணத்துக்கு சரி வரா. குருவிகளை பார், கண்டதை பறக்குது, கொத்துது, பாயுது. எந்த குருவியாவது ஹார்ட் அட்டாக் வந்து கவுண்டு விழுந்து ரோட்ல. நல்ல உதாரணம், நல்ல உதாரணம். பெரிய வெத்திரனார் குருவிக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னு அவருக்கு தெரியும். இந்த விசர் கதையில விட்டுட்டப்பா. சரியோ, சாப்பிட்டு முடிச்சிட்டு வடிவா சாப்பிடுங்க. 10 கொஞ்சம் விட்டு குடிங்க. எனக்கு மனப்பிரமே வெறுட்டுது. என்ன வெறுட்டு? நானா படக்குற நல்ல மனக்கண்டு நிக்கிறேன். இடையில எலும்பாக்கல மாமா வடிவா நீங்க சாப்பிட்டீங்க. இதுல இன்னும் இப்ப குடிச்சிட்டு போய் படுங்கப்பா. அளவுக்கு கூடின அன்பும் ஆபத்தை விளைவிக்கும் என்று எனக்கு படிச்சிருக்கிறேன். நான் சரிவன் கொஞ்சம் ஏழு உண்டல வாடா என்று யாரும் உலக்கா பார்த்தா சரி. முடியட்டும். தம்பி வாடா வாடா, அந்த நிக்கிற ஓடியா. டெலிபோன் கோட் இன்றைக்கு எடுக்கிறோம். நித்திரியே எங்க டெலிபோன் எடுத்துட்டியே? இந்த காரியம் டெலிபோனை மேலால வச்சிருக்கடா. மட்டும் விடாது. இந்த மாதத்தின் தேதியும் போட்டு அடிச்சு பேர் இல்லையண்டு வருது. கை விரல விடு, கை விரல அமர்த்தி பேர். அதுவும் இல்லையடா. மூஞ்சைக்கு பிடி. கண்ணத்துற இல்லையடா. இல்ல வேற என்னத்தை வச்சிருப்பார்? இல்லடா, இவ்வளவுக்கு கொண்டு மில்லியன்டா பெண்ண. இந்த காலை ஆட்டுது. ஒடி சொக்ஸ சுத்தி கயிறு கட்டி கிடக்குடா. ஆடா கடவுளே. ஓமா கஞ்ச டேப் ஒட்டி வச்சிருக்கற. கலட்டு. யாரா எங்களுக்கு என்ன முன்ன நல்ல இல்லையப்பா, அப்படியே படுத்துட்டியாள். சப்பாத்துக்கு பார்த்தா கலட்டி விட்டா வடிவா நீட்டு வந்து படுப்பியல் இல்ல. அதுதான் நானே எனக்கு கலட்டுறேன். நீங்கள் வாங்கலவும் அநியாயமா போச்சு. நண்டு கறி மாடு எங்களுக்கு அவுக்க நிக்கிறோம். இருந்தா சரி, அடுத்த வேலை போய் பார்ப்போம். குடிச்சு கழிச்சிட்டு
எனக்கும் ஏதோ பிடிக்குது போலடாக்கா. என்ன டெலிபோன் ஏதோ சத்தம் கேக்குதோ? அத்தான் டெலிபோன் அடிக்குது போல எனக்கு. என்னடா டெலிபோன் அடி அடி என்று அடிக்குது? என்னத்தான் தெரியும்? என்னத்தான் என்ன உங்க சத்தம்? ஒண்ணுமில்ல, என்னப்பா செய்யறீர்கள்? வாழைப்பழம் தான். குளிக்க போன மாதிரி கிடந்து வாழைப்பழம் தாரியா? ஒண்ணுமில்ல, நீ வந்து தின்னு. சும்மா நான் வாழைப்பழம் தான் சாப்பிட்டேன். ஓ சும்மா நான் சும்மா பழங்கள் தோடம்பழங்கள் இதுல வாழைப்பழத்தை பிடிச்ச சோழி இல்லை. பாருடா குளிக்க போகுது, தவளை இஞ்ச விட்டுட்டு டெலிபோனை கொண்டு போகுது. எனக்கு தெரியும் இது யாரோட கதைக்க போகுது. நான் போய் இப்ப பிடிச்சோண்டு வரேன் போறேன். நான் சொன்னான் தானே வீட்டில் வீண நீங்கள் கிரீன் டீ குடிங்கோ. கிரீன் டீ குடிச்சாதான் இந்த நேரம் ஒரு 2-3 நேரம் இந்த தேயிலையை விட்டு ஆட்டி எடுக்கணும். அப்பதான் அதை அழகு பிறக்கும். ஓ வீட்டை கொடுத்து பிரயோஜனம் இல்லை, நீங்க குடிங்கோ. 2 நாளை குடிச்சிட்டு 3ஆம் நாத்து நீங்களே எழுப்பி பாருங்க. உண்மையா அதுதான் சூப்பர். நான் சொன்ன கிரீமே பூசுங்கோ. ஓ மற்ற நான் எங்கண்டதை நீங்க மறக்க கூடாது. ஓ அதான் முக்கியம். ஓ இந்த மோடி வைரமுத்து இருக்கல, வைரமுத்து அது சின்மையை சும்மா சுசு கூட்டி கொண்டு போனாது. அரசியல் கதைக்கிறாராம், அரசியல். இனி மோடி சின்மை வந்து மோடி உண்டை விட்ட தங்கச்சியாச்ச மருமோள். அவளும் தெரியாத, அவளை கொஞ்சம் வைத்திய பிரச்சனையால சின்மையின் தங்கச்சிக்கும் பாளையக்க பூனை ஒத்தி தான் செத்தாது. பூனை ஒத்தினதோ மருமூலாம் சின்மயி வைரமுத்துண்ட சொந்தக்காருக்கு பூனை கொத்திரலாமடா. என்ன கண்ட நேர்வஸ்ல என்னென்னலாம் சொல்லுதண்டு பேர். எலி கத்தத்தை வாங்கிட்டு நான் வைக்கிறேன். ஆரோட பாஜனியா? அவன் குமார் சும்மா அடிச்சவன். என்னது கடிச்சவன்? சும்மா அடிச்ச. அவனுக்கு கிரீன் டீ எனக்கு கண்ட கண்டோட கேட்டா தலை அடிக்குது, நெஞ்சு நோவுது. நாங்கள் கேட்டா இடிக்கும். சரியோ? அவனுக்கு குமாருக்கு கிரீன் டீ குடிக்கத்தான். அவன் மெலியோன மட்டும் கேட்டவனே. உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு விடுத்து விடுத்தோண்டு கேட்கிறேன், நான் பிடிக்காது. அதான் நாங்கள் கேட்டா உங்களுக்கு பிரச்சனை, வேற யாரும் கேட்டா ஒரு யாரும் இந்த மாதிரி வல்வல்ல கேட்கணும். டீ குடிச்சிட்டீங்களா? நீங்களும் அப்படிச்சாதான் நாங்களும் சொல்லுவோம், ஐயோ குடிச்சிருங்களோன்னு கேட்டிருப்போம். கதைக்கிறபடி அன்பாக கதைங்க. இப்படி செய்யறபடியாத்தான் நாங்களும் அப்படி இப்படி செய்யறோம். எனக்கு தெரியாது, எக்ஸ்ட்ரா வேலை கேட்டவங்கன்றா போட்டுவார். சரி என்ன கொக்கா பார்த்துக்கோ, இங்க யார் கொண்டு போற சும்மா கிட இல்ல. டேய் வேலை இருக்கிறவனுக்கு எக்ஸ்ட்ரா வேலைன்னு அடிப்பாங்க. வேலையே இல்லைன்னு எக்ஸ்ட்ரா வேலைன்னு போதும். அத அவர் சொல்லிட்டு போய்க்கல ஓமண்டல்ல சொல்லி இப்ப வந்து என்ன கேக்குற? நான் இந்த ஆள பிடிக்கணும் பிடிக்கணும் யோசனையில தெரியக்க என்ன சொன்னதே கேட்கல. என்ன விட்டு அன்றைக்கே காருக்கு டெலிபோன் வச்சுட்டேன். சரியோ நீ இதை ஓன் பண்ண ஐயா இப்ப இங்க போறாரு கண்டுபிடிப்போம். எனக்கு விடுறாரு இவர் என்ன கராச்சிக்கா போறாருக்கா? அதான்டா கார் எடுக்க கராச்சிக்கான போகணும். வருது வருது கராச்சியால வெளியில வாராரு இப்ப வந்து ரவுண்ட் போட்டேன். இல்ல இல்ல இது இந்த வெஸ்ட் பொலித்தி சந்தியில நிக்கிறாரு வெஸ்லி. வென்ஸ்ட்ரா போட்டுருக்கு. வென்ஸ்ட்ரால அங்க யாரடா இருக்கிறாரு? இல்ல வென்ஸ்ட்ரா இல்ல இந்த வென்ஸ்ட்ரா திருப்பி போட்டு கோயிரா எடுத்து கொண்டு போகுது. வீட்டை எங்களை தான் பே காட்டுதண்டா, பின்னாடி டிராபிக்ல நிக்கிறோம் அவனையும் பே காட்டி போட்டு போகுது. ஒரு ஆட்டியோ சில்லருக்குள்ள போறார். யாரடா உங்க செல்ல வச்சிருக்கிற வீடு? அதுதானே இல்லையாக்கா, அது ஸ்டோனர் சென்டர் பார்க்கிங்குள்ள போறார். இங்க அட பார்க்கிறீங்க. ஓ ஓ கார் அதுக்குள்ள பார்க் பண்ணி நிக்கிது. அங்க விட்டுட்டு போய் நங்கிடா போகுது. இப்ப இறங்கினா தெரியாத. இறங்கினா தெரியாது. நீ ஜக்கெட்டுக்கு வச்சு நீ காருக்கு வச்சு நீ யார சொன்ன காருக்கு வையண்டு?
ஜக்கெட்டுக்கு வச்சா பிடிச்சிடுமே தேடிக்கிடி. அது அந்த ஆள் விரைக்கல தெரியாதானே. சரி ஓகே விடு. அடி அடி டெலிபோன் அடி டெலிபோன் அடி. இப்ப அடிச்சா போல அந்த ஆள் எடுக்கவே போகுது. அதானடா இந்த நேரம் என்கேஜ் ஆயிருக்குன்னு சொல்லுடா. எந்த டெலிபோன்ல இருந்தாடி உங்க டெலிபோன் நம்பர் பிளாக் பண்ணி வச்சிருப்பார். டெலிபோன் ஸ்வாருக்கு தான் போகுது. அப்ப யாரோடைய கதையை போடுறார். என்னடா கார்ல சென்டருக்கு போய் நிப்பாட்டி போட்டு இருந்து டெலிபோன் கதைக்குது. வேற எங்கேயோ போட்டு இன்னொரு 4-5 மணி நேரத்துக்கு ஒன்றும் நடக்காது. பேருந்து வந்து அந்த சாட்டி இந்த சாட்டி சொல்வார் குடுக்கறனோ இல்லையோன்னு. 4 மணித்தியால தான் பார்க்கேற பண்ணலாம். எப்படி 4 மணித்தியால தான் ஆகுது. இந்த ரூமுக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தோண்டு வரேன். அந்த ஆள் இல்லாத நேரத்துல பார்த்து ரூம் அப்படியே இந்த மெட்ரஸையும் இருக்கா மாத்தி விடாக்கா. இஞ்ச பேரடா என்ன செய்து கிடக்கண்டு. சொன்ன சும்மா சந்தேகப்படுறேன். மெட்ரஸ்ல ஓட்ட போட்டு இதுக்கு டெலிபோன் வச்சு கதைச்சிருக்கடா. சும்மா யாரும் அப்படி கலப்பின இது முத்தி போச்சு சொல்லி போட்டேனா. நானும் நீ சொல்ல சொல்ல நம்பல. நான் நெச்சனான் குரட்ட சத்தம் வித்தியாசமா குரட்ட சத்தம் கேக்குது ஆன்லைன் காட்டுது. சொன்னீங்க எனக்கு விசரண்டு அடிக்கடிக்க இன்னொரு சம்தாலையில இருக்குன்னு வந்ததுடா. அப்படின்றாலக்கா ஒரு கட்டாயம் கண்டுபிடிக்கத்தான் வேணும். இதுல ஏதோ விஷயம் இருக்கு. நான் சொன்னா கேட்கணும். இது சரி வராது. இவரை எங்கேயும் கொண்டு போகணும். பொறுப்ப என்ன வந்து சாட்டு சொல்றாருன்னு பாப்போம். அது சரியாக்கா. இதுக்கு ஒரு வழி இருக்கு. ஐயாவை அடிக்கடிக்க காணையில என்ன சொல்றாருன்னு பாப்போம். எங்கேப்பா போட்டு வாரியல்? 4 மணிக்கு அடிச்சேன்னு ஒரு சத்தம் இல்ல. எங்க போட்டு வாரியல்? லைப்ரரிக்கு. படிக்கே போக மாட்டே லைப்ரரி போனீங்களோ? படிக்க போயில தான் இப்ப போறேன். லைப்ரரியில போய் என்ன செய்த நீங்கள்? அதான் ஏன் லைப்ரரின்னு சொன்னான்னு விளங்கிட்டா சரியா? அங்க போய் நியூஸ் வாய்ச்சினா நியூஸ் தெரியாது. என்ன நியூஸ்? இலங்கையில அணில காண இல்லையா? அப்படி இலங்கையில அணில காணையில கொண்டது உங்களோட நோர்வேஜியன் லைப்ரரியில போட்டவங்களே. அதான் உனக்கு நியூஸ் பள்ளிக்கூடம் போகாட்டி நியூஸ் படி என்ன நாட்டில் நடக்குது. நாங்கள் உங்களுக்கு பின்னால நீங்கள் என்ன செய்றீங்கன்னு நித்திர முடிச்சு தெரிஞ்சால எங்களுக்கு உள்ள அறிவும் போட்டுது. போனவன் வீட்டை வாரானேன்றாவது சந்தோஷப்பட. சில பேர் காணாமலே போறாங்க. அணில காணையில விஷயத்தை 4 மணிக்கு வாசிச்சீங்களே. அது இங்கிலீஷ்ல இருந்தாரு. நேரம் வணக்கம். இங்க அங்கத்தி அரசியல் எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு வீட்டு அரசியலுக்கு வருவோம். என்ன வீட்டு அரசியல்? நான் தலைவன் நீ தலைவி. அதை விட்டுட்டு அது என்னண்டாப்பா 4 மணிக்கிழமை லைப்ரரியில லீட் ரோஸ்ல கிடந்தேன்னு சொல்லி சொன்னால் ஆன்லைன் காட்டுது. அடிக்க சம்தால நிறைய நான் சம்தாலன்னு காட்டுது. என்னண்டு எனக்கும் தெரியாது. எனக்கு விசர்க்கதை சொல்றேன். அது என்ன உங்களோட டெலிபோன்ல இன்னொரு காட்சி கொண்டிருக்கேன் உங்களுக்கு தெரியாம லைப்ரரியில பாக்கெட் கடந்தா பூட்டினு சொல்றீங்க. அது தண்டபாட்டில் ஓனா எனக்கு நெஞ்செல்லாம் எனக்கு இன்னும் செய்யுது. விடுத்து கேள்வி கேட்டா சர்மந்திரம் எனக்கு சொல்லி நாங்கள் கேட்டா உங்களுக்கு நெஞ்சு நோகும் தலை அடிக்கும். ஆனா உங்களுக்கு அலம்பி கொண்டு திரிய எல்லாரோட ஒன்றும் செய்யாது. அதுல சொன்னேன் அலம்புறது அன்பா அலம்புறவழியா பிரச்சனை இல்ல. படக்கு படக்கு அங்கால போறிய பயப்படையில் நின்று கதையும் போவேன். நிக்கத்தானே வேமா கிடக்கு இந்தியப்பா. தள்ளினில் உங்களோட அப்பாக்கும் இப்படித்தான் நர்வஸ்ல வருத்தம் வந்து கடைசியா ஏலாம மென வருத்தம்னு சொல்லி கொண்டு போனது. இப்படியே விட்டீங்களோ உங்களுக்கு முத்திடும். சரியோ? நாங்கள் ஒரு இந்த அன்றைக்கும் அந்த டாக்டர் சொன்னார்ல உங்களுக்கு தலையடி ஒண்ணு பிசிக்கலா ஒன்றும் இல்லையண்டு. இங்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாராம். இதெல்லாம் எடுப்பாராம். போவோமோ விடுவோமோ? எடுப்பாரப்பா. டேய் நீ இல்ல சொன்ன நீ யாரோ ஸ்பெஷலிஸ்ட் இருக்கண்டு. மொத்தத்துல என்ன என்ன வருத்தக்காரன் ஆக்குறியா போட. அதான் உங்களுக்கு இந்த குளுச ஊசியண்டா பயன்தானே. இது ஒரு வேற ஒரு ஆள் நல்ல ஃபேமஸா நான் கேள்விப்பட்டேன். நான் ஒரு சில பேருக்கு சோமாக்கிறாருன்னு கேள்வி. ஹிப்னாட்டிசம் உங்களை மயக்கி போட்டு என்ன பிரச்சனைன்றதை கண்டுபிடிப்பார். உங்களுக்கு வேற டெலிபோன் கோடும் மெசேஞ்சர்ல யார் கிடைக்கிறேன் அதை எடுக்கலாம். நீ கதையை போடு. ஆளப்பா என்ன சொல்லுங்க மனநலம் கெடுறது அவ்வளவு சரியில்லை. அது தெரியும். ரெண்டபடியா நாங்கள் போவோம் டாக்டர். நான் ஏதோ நல்ல இடத்துக்கு போற மாதிரி எனக்கு தெரியல. அப்ப அதான் அப்பாயின்மெண்ட் எடுக்கட்டே. அப்பாயின்மெண்ட் எடுக்கட்டே. ஓமடா நீ போய் சொல்லு. என்ன அவரை கேட்டுக்கொண்டு நெஞ்சுக்க குத்துதன்றார் தலை இடிக்குதன்றார் வந்து கூட்டிட்டு போகாம வீட்டை வச்சிருந்து முத்தி பேர் நடந்தா என்ன செய்யறது? முத்திய போனா கொத்தி ஏறி வாப்பா. அதுக்கிடையில உங்களுக்கு முத்தி நடக்கண்டு வா. சரி வாரன் உங்களோட எண்ணத்துக்கு உங்களோட ஆசைக்கு வாரன். நித்திர முடிச்சு என்னாலேயே அது கட்டின குறைக்கு ஒரு கட்டி பாப்போம். அது டாக்டர் அவர் என்ன ஓலாமோ
அந்த ஆள் நித்திரம் உள்ளதோ இல்லையோ எங்களுக்கு நித்திரம் முழிப்பு ஆன்லைன் காட்டுதே காட்டுதேன்னு இரவிரவா நித்திரம் முழிச்சு அதை பார்த்துட்டு இருந்து என்னாலே ஏலாது உண்மையா. பாப்பா மானந்த கிப்பி நாட்டு ஜமாலன். ஏய் வடிவா சொல்லி வை, அந்த கோட் நம்பர் வேலை முக்கியம், மற்றது அந்த மெசேஞ்சர்ல அந்த வைபர்ல ஐஎம்ஓல எல்லாத்துலயும் இருக்கிற இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு வேணுமெண்டு. எங்கேயப்பா வேந்த நிக்கிறியாள்? நானெல்லாம் சொன்னான் இந்த டெலிபோனை என்னட்டு தந்துடுங்கோண்டு. நட உங்க நேரம் சென்று போச்சு. ஓ யா ஓகே 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 அக்கா வந்துல தேங்க்யூ வாங்க வாங்க. ஹலோ தம்பி. போன்ல சொன்னோம். நீங்கெல்லாம் விளங்கப்படுத்தினோ ஆக விடுத்து கிடுத்து கேட்டுடாது என்று விளங்கிடும். உங்களுக்கு முக்கியம் கோட் நம்பர் மற்ற அதுல இருக்கிற விவரங்கள் கேட்போம், நீங்க எடுத்துருவோம். தங்கச்சி இங்கே வாங்க, உங்களுக்கு முதல்ல ஒரு கதை. என்னடா நாங்கள் உண்மையாக இப்படி, அதாவது இப்படி செய்கிறது கஷ்டம், அவற்றை விருப்பப்படி தான் செய்கிறது. ஆனால் உங்களோட குடும்ப நல கருதி அதாவது உங்களோட ஃபேமிலி உண்டா இருக்கணும்டாண்டி நான் என்ன செய்கிறேன், அவரை கூட்டிக் கொண்டு வாங்க. அது பிரச்சனை இல்லை, எங்க வந்துட்டாரோ அப்படித்தான் எங்களோட வந்தது டெலிபோன் வச்சுட்டு இருக்கோம். அதான் அட இவரையா வாங்க. வணக்கம் வணக்கம். வாங்க தம்பி, ஒரு ஸ்டூடெண்ட் கூடடா அண்ணா வாங்க. நாங்களாம் தூக்கி போட்டு இருக்க வேண்டி கிடக்கு, நீ நல்லதுன்ற கட்டிக்காரன்ற. அண்ணே ஓ, அதாவது என் பேர் ராஜு. ஓ பிறகு பிரச்சனை. உங்களுக்கு ஹிப்னாட்டிசம் பற்றி ஏதாவது தெரியுமோ? ஹிப்னாட்டிசம் அப்பா, ஹிப்னாட்டிசம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஏதோ ஆக்களை படக்க விட்டுட்டு நித்திரையாக்கி போட கேட்கறதோ ஏதோ இந்த இதெல்லாம் எடுத்து விடுறோம் சும்மா கேட்ட வழியா நான் அந்த வழியா தெரியும். இல்லை அது இல்லைன்னு, அதாவது சரியான விளக்கம் வேண்டாம். உங்களுக்கு நான் வந்து எந்தவித மெடிசினும் தரமாட்டோம், எனக்கு உங்கள தொட மாட்டோம். நல்ல நீங்க தொட்டு ஊசி ஹீசி ஒன்றும் இல்லைன்னு. ஆனா உங்கள்கிட்ட இருக்கிற, அதாவது உங்களை ஆழ்ந்த உறக்கத்துல கொண்டு போய சின்ன வயதுல இருந்து, அதாவது பிறந்த வயதுல இருந்து இன்று வரைக்கும் உங்களுக்கு மனதில் இருக்கிற கஷ்டங்கள், மனச்சிக்கல்கள், அதுகள் ஏதாவது பிரச்சனை இருந்தா அப்படியே ரிலீவ் ஆகாத விட பண்ணி உங்களை ஓப்புனா கதைக்க பண்ணி நாங்கள் உங்களை ஒரு சரியான ஒரு மனுஷனா இல்லாம போய் ஓப்பனா கலைக்கிறது அதான் இந்த கேள்வி. தங்கச்சிக்கு முன்னால நீங்க கலைக்க ரெடியா? உங்களோட வைஃபுக்கு முன்னால அவர் ரெடி. அவருக்கு தலையடி காய்ச்சல் எல்லாம் கூடிட்டுது, நெஞ்சுது என்ன கண்டோன்னு நடுங்குறார். அப்ப உத விட்டா கூடாது, ஓமனுங்கப்பா. சரி சரி சரி. ஆனா ஒன்று வந்து இந்த விஷயத்தில் நீங்கள் என்னோட கொஞ்சம் ஒத்துழைக்கும். கனாலமா தான் ஒத்துழைக்கிறது. அதுல வாங்க, உங்களுக்கு இதுல வந்து நீங்கள் முக்கிய ஆளுகள் இதுல இருந்து செய்யலாது. உங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்டூல் இருக்கு, அந்த ஆசனத்துல சேவை செய்திருக்கா இருங்க. இருந்தா ஒட்டு பிரச்சனையும் இல்லை, வா இருக்கும். என்னமோ என்ன சுத்தி நடக்குதுன்னு தெரியுது, பயப்படாம இருங்க, பயப்படாமல் இருங்க. நல்ல அன்பா சொல்றோம், அதான் காட்ட போறீங்க தம்பி. காலத்துக்கு போடுங்க. தங்கச்சி கொஞ்சம் அங்கால சாலையில் இருக்கும், நான் அவரை கழிச்சு போட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா உங்கள்கிட்ட பாரு. தம்பி கொஞ்சம் தந்தை இருக்கும். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். நான் இப்ப உங்கள்கிட்ட இருந்து கதையால சில விஷயங்கள் எடுக்க போறேன். நீங்கள் கொஞ்சம் கஷ்டம் தான், ட்ரை பண்ணுங்க. ட்ரை தி பெஸ்ட். அதுக்கு வேலை செய்யல இருந்தால் தம்பி மூச்சு எடுக்க நல்லா விடுங்கோ. விட்டுட்டு அப்புறம் என்ன ரிலாக்ஸ். எனக்கு தெரியும் ஏன் வேலை செய்தில்லைன்னு. இந்தியப்பா உங்களோட டெலிபோன் இங்கதான் கிடக்குது, இந்தாங்கோ காசுறப்பு, இந்தாங்கோ எதுவுமே செய்து பாருங்க. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். நல்லா பிரீத் பண்ணுங்க. ரிலாக்ஸ். வந்துடப்படாத கொஞ்சம் போறோம், மயங்கிட்டாரு. நீங்கள்
ஆஸ்பத்திரியில பிறந்த குழந்தை உங்களை அப்படியே தொட்டில குழந்து போடுறாங்க. என்னடா செய்யுது? என்ன செய்யறீங்கள்? நர்ஸ் தூக்கினவா கொஞ்சி போட்டு பாத்திக்குளோ பாத்திக்குளோ அப்பவே நர்ஸுக்கு கொஞ்சி இருக்கு. அக்கா இல்லையடா, அப்பவே நர்ஸுக்கு கொஞ்சி இருக்குன்னா பாரு. அக்கா இப்ப அந்த நர்ஸ் நாளைக்கு மீட்டூல வந்து சொல்றாளோ தெரியும் அத்தானை பத்தி. தம்பி தங்கச்சி, அவர் இப்ப உங்களோட புருஷன் இல்ல, அப்ப குழந்தை. கொஞ்சட்டு விடுங்கோ. கொஞ்சம் விட்டு பாருங்க தெரியும், விட்டு பாருங்க தெரியும். உங்களுக்கு வயது கூடிக்கொண்டே போகுது. இப்ப 5 வயதுக்கு வந்துட்டீங்க. ஓடி ஆடி திரிகிற ஒரு வயது. உங்களுக்கு 5 வயது. என்ன நடக்குது? நர்ஸ் ஊசி போடுறா. அதே நர்ஸோ அன்னைக்கு ஊசிக்கு பயமோ? ஊசிக்கு சரியான பயம், மருந்தும் குடிக்க எல்லாம் இண்டியோட சரி. பாத்தியா நான் சொன்னேன். உங்களோட ஊசினோ பயம் எல்லாமே இதோட அண்ணே, மறக்கும். ஊசிக்கு பயம், இந்த குழந்தை பிள்ளைல யார கொஞ்சம் அது வந்து எனக்கு தேவையில்லை. எனக்கு வேணும் இப்ப யாரோட கதைக்கிறார், இந்த டெலிபோன் கோட் நம்பர் என்ன, இதுதான் வேணும். தங்கச்சி, உங்களோட அவசரத்துக்காண்டி டக்கு டக்குன்னு செய்யலாது. பின்ன மெல்ல மெல்லமா தான் நாளை கொண்டு வரும். இருந்தாலும் மந்திர பறைகள் கொஞ்சம் கிரியல் கொண்டு போங்க. 18 இருந்து தோங்க. 18 வரட்டும். 18 தான் பிரச்சனை கணக்கு. 1-2 எப்படி என்ன 18 எப்படி இருக்கும்னு யோசிப்பேன். உங்களோட வயது கூடிக்கொண்டே போகுது. 18 வயதுக்கு வந்துட்டீங்க. என்ன செய்யறீங்க? சாந்திய பின்னால கரைச்சொண்டு வரும் ஜாக்கிட்டு. இப்ப என்ன செய்யறீங்க? சாந்தி திரும்பி பார்த்து அவாண்ட விட்ட போட்டா எனக்கு நான் அடிச்சு கல் அடிச்சு போட்டு. பாத்தியே, நான் சொன்னேன். உங்களோட நினைவுகள் எல்லாம் அப்படியே மறக்கட்டும். சாந்தி சந்தோஷமா இப்ப வாழ்றா. உங்களோட சைக்கிள் அடி நோவு எல்லாம் இதோட மாறுது. பாவம், அந்த நோவெல்லாம் இருந்திருக்க. ஐயோ 37 கூட்டியன்னு வாங்கோ. அண்ணா கடைசி 10 வருஷத்துக்கு வாங்க. பழசு வேணாம். 10 வருஷம் கடைசி. தம்பி, வயது கூடிக்கொண்டே போகுது. 30க்கு வாங்க. அப்படியே கூடிக்கொண்டு போகுது. அருமையான நிகழ்வுகள், பசுமையான ஒரு காட்சி அப்படியே உங்களோட மனதை கொண்டு போகும். 30 வயதுல உங்களுக்கு ஏதாவது இன்சிடென்ட் நடந்ததா? அண்ணன் முருகிறார் கொஞ்சம். ஏன் முருக மாட்டார், என்னன்னு கேளுங்க. ஏதோ சொல்ல கஷ்டப்படுது போல இருக்கு பாவம். அப்படி என்றா முருகுவினுங்க. உங்களோட 30 வயதுல நடந்த இன்சிடென்ட் என்ன? எனக்கு கல்யாணம். அது அது சந்தோஷம் தானே. நான் முந்தி ஈராக்கில ஆ, சதாம் ஹுசேன் தம்பியாற்ற வெடிப்பட்டியில வேலை செய்தோன்னு. நல்ல விஷயம். அப்பா அவசரமா தந்தி அடிச்சு உனக்கு ஒரு கல்யாணம் செய்யணும்னு சொன்னேன். பொம்புளை எல்லாம் ரெடி என்று நானும் என்ன அவசரமோ அவசரப்பட்டு வந்துட்டேன். வந்து அப்பாவை கேட்டேன், பொம்புளை எங்கேன்னு. பேங்க் கொங்கில ஏற்றி வச்சுட்டு கீழால காரில் போவா பாடுறான்னு சொன்னேன். அரைநெத்தி தான் தெரிஞ்சது. ஓகே, இது முழுக்க முழுக்க அப்பா அம்மாண்ட அச்சுறுத்தலாலும் அயலட்டவருடைய ஆக்கிரமிப்பாலும் தான் இந்த கல்யாணம் நடந்தது. அரைநெத்தி அண்ணன் கேட்குறீங்களா? அரைநெத்தி வடிவேற இருந்தா இல்லாம வடிவேற இருக்குமென்று ஒரு கற்பனையில நானும் மூமெண்ட் சந்தோஷம். சந்தோஷத்துல ஓ, மணவரைக்கு போனேன். நல்ல இந்த விசாரம் எல்லாம் நான் கேட்டு இருக்கணும் மேடம். போய் திரும்பி பார்த்தேன். ஓ, கேமராக்காரன் நிற்கிறான், ஐயர் இருக்கிறான், பொம்பளைய காணி. ஓ, கொஞ்சம் கீழே பார்த்தேன். ஓ. ஆந்தைக்கு மாலை போட்ட மாதிரி ஒன்று இருக்கு. அண்ணே, எலும்பு கூடுமா கிடந்தத மாலைக்க தேடித்தான் நானே பார்த்தது. அவற்ற கதையும் வரும். அண்ணன் சொல்றார், பொறுங்க கேப்பா. சொல்லுவேன். அண்ணா 35 வயசுக்கு வாங்க. பிறகு என்ன அப்படி பார்த்தா அங்கே பார்த்து இங்கே பார்த்து இந்த மனதை சரி பண்ணி கொண்ட துன்பங்கள் கவலைகள் கூட. உங்களுக்கு இப்ப 35 வயது. சந்தோஷமான வாழ்க்கை தானே அது உங்களுக்கு
அப்படியே கூடிக்கொண்டு போகுது. ஆ. வயது கூடிக்கொண்டே போகுது. ஆ. நல்ல நிலைமை, ஆ. நல்ல வேலை, ஆ. அழகான ஒரு மனைவி, ஆ. தங்கச்சி. நல்ல நிலைமை. மயங்கிட்டேன். தங்கச்சி அவர் பயங்கல. அவர் எல்லாம் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். நீங்கள் என்ன தங்கச்சி? ஐயோ அவருக்கு கொண்டு நான் அந்தரப்படையில் என்ன ஆ, இந்த டெலிபோனின் கோட் இந்த ஆளுடைய கால் விரல் அதுக்குத்தான் நான் அந்தரப்பட்டேன். அந்த ஆளுக்கு என்ன நடந்தா எனக்கு என்ன டேய் வாடா பிறந்துட்டு ஓபன் பண்ணிடு. யாருக்கு மெசேஜ் அனுப்புது? அப்படியே வருகிறீங்க. எல்லாம் பொம்பளைகள் 40 வயதுல உங்களுக்கு ஏதாவது நடந்தா? ஒரு ஆளுக்கு இல்லைடா, ஒரு சுசானாவை பாப்போம். சுசானா அண்ணன் ஆர் சுசானா? சுசானா யாருடைய காய்ச்சலுக்கு யாருண்டு கேளுங்க. சுசானா. சுசானா. எட்டவே அனுப்பி இருக்கிற சுசானா. கமான். அவരുടെ கிளாஸ்மேட். கமான். ஒரு நாளும் கதைப்பேன். நல்ல சந்தோஷம். யாரோ சபியண்டு அவருக்கு எட்ட அனுப்பி கிடக்கு, லிப்ஸும் போட்டு கிடக்கு. சபி எட்ட அனுப்பினீங்களா? அகில ரெண்டு பேரோட அவ சாக போறா. எட்ட கிளம்பினா அதுக்கு இந்த எட்டையெல்லாம் அனுப்புறான். அண்ணா பாவம், பிஞ்சு மனசு. எனி கொஸ்டின்ஸ்? அகிலனோட ஒவ்வொரு நாளும் அகிலனோட கன நேரம் கதைச்சு கிடக்கு. எந்த பையனுடைய அவ்வளவு நேரம் 7-8 தேரம் அடிச்சு கிடக்கு, மனத்தில கணக்குல காய்ச்சி கிடக்கு. 2 பொம்பளைக்கு பிறகு ஒரு ஆம்பளை. அது அகிலன். அது அகிலன். அது அகிலன் இல்ல, அகிலாவத்தான் அகிலன் என்று போட்டு வச்சு இவளின் பயத்துல சந்தேகப்பட மாட்டாள். அப்படியே அப்ப இல்ல வசந்தன் ரெண்டு கிடக்கு. வசந்தன்? வசந்தியோ? இன்னொரு ஆம்பளை வசந்தன். வசந்தன் இல்ல, ம். வசந்தி. அப்ப இதுல கிடக்குற ஆம்பளை பேர் எல்லாம் பொம்பளை பேரிடா. உனக்காக மாத்தி வச்சிருக்கேன் தான். இந்த விசரெல்லாம் கேட்டுன்னு நான் நிக்கணுமே. சொல்ல சொல்ல கேட்டியே நீ உதாரண செய்து தெரிஞ்சிருக்கு. எல்லாம் சரி பண்ணலாம். அண்ணே இங்கே எல்லாரையும் மறந்து போட்டு எல்லாம். நாங்கள் மெசஞ்சர் அழைச்சு விட்டோம். என்ன மாத்திரம் ஞாபகம் வச்சிருக்க மாதிரி செய்யலுமே இருக்கு. அண்ணே இந்த லேடிஸ் கான்டாக்ட்ஸ் எல்லாம் இதோட நீங்க பழைய நினைவுகள் எல்லாம் உங்களுக்கு மறக்கட்டும். இந்த லேடிஸை பற்றியே உங்களுக்கு மறக்கட்டும். உங்களோட வைஃபையே கண்ணுக்க கொண்டு வாங்க. கமான், உங்களோட வைஃபை அப்படியே கொண்டு வாங்க. முகத்தை கொண்டு வாங்க அண்ணே, அப்படியே கொண்டு வாங்க ப்ளீஸ். அப்படியே கொண்டு வாங்க. ரிலாக்ஸ், கையாடுற ரிலாக்ஸ். ஓப்பன் யுவர் ஐஸ் ப்ளீஸ். ரிலாக்ஸ். அப்படியே ரிலாக்ஸ். இந்த வைஃப் வந்து எக்ஸ்கியூஸ் மீ. அக்கா இங்கே எனக்கு இந்த கதையெல்லாம் கேட்டதுல 10 மூஞ்சிய பார்த்தா எரிச்சல் வேற. நான் புறணி கூட்டிடுவான். வைஃப் போட்டா உங்களோட மச்சான் இருக்கிறார், கூட்டிக்கொண்டு போவோம். அக்காவை நடத்திய விட்டேன். ஓகே, எஸ். நெக்ஸ்ட்